ஸோ டுடே நம்ம ஐயோ ஒரு மாதிரி இருக்கு, அப்புறம் பேசலாம். ஸோ ஃபுல் வியூ ஆஃப் வாட்டர் நல்லா இருக்குல்ல பாக்குறதுக்கு. ஆக்சுவலா எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு சீரியஸா. நல்லா லைக் போற ரோடும் சரி, லைக் வாட்டர் மெட்ரோவும் சரி செம்மையா இருக்கு. நம்ம ஊர்ல எல்லாம் இல்ல சிட்டுக்குருவி, சிக்னல் ஸ்ட்ரென்த்ல இருந்துச்சு. மெரைன் டிரைவ்ல இருந்து கொஞ்சம் தூரம் நடந்தாலே நம்மளோட போட் ஜெட்டி வந்துடும். இத பாருங்களேன் மக்களே, இந்த போட் ஏறுறதுக்கு வெறும் 6 rupees தானா. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் போட் எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளவுதான், போர்ட் கொச்சி ரீச் ஆயாச்சு. ரீச் ஆனதுக்கு அப்புறம் அங்க இருந்து எங்களுக்கு சைட் சீயிங்காக ஆட்டோ கிடைச்சது. ஆட்டோன்னா 800 ரூபாய் கேட்டாரு. எங்க பார்கெனிங் டேலண்ட்னால 600 ரூபாயிலே முடிச்சிட்டோம். சைனீஸ் நெட். ஸோ அந்த டைம்ல இந்த சைனீஸ் நெட் வச்சுதான் ஃபிஷ் பிடிச்சிட்டு இருக்காங்க. இது வந்து 400 ஓல்டு சைனீஸ் டெக்னாலஜி தான். ஆமா, மேல ஃபுல்லா மார்பிள்ல கட்டிருக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டைம்ல இருந்து எப்படி அழகா வச்சிருக்காங்க பாருங்க. அடுத்து சாண்டா கிராஸ் கேத்தட்ரல்ஸ் சர்ச். இது வந்து இந்தியால மோஸ்ட் 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 பழைய ரோமன் கேத்தலிக் சர்ச். இது வந்து வாஸ்கோ டி காமா சர்ச். இது வந்து இந்தியால ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் சர்ச். அடுத்து வந்திருக்குது செயின்ட் பிரான்சிஸ் சர்ச், ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஓல்டஸ்ட் யூரோப்பியன் சர்ச். ஸோ இந்த இடத்துல தான் வாஸ்கோ ட காமா இறந்ததாகவும் சொல்றாங்க. டச் சிமெண்ட்ரி. ஸோ இந்த இடத்துல 104 சோல்ஜர்ஸ், டச் சோல்ஜர்ஸ் இங்கதான் அடக்கம் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. எப்பா எனக்கு அள்ளு விடுதுப்பா, நான் இறங்கி பாக்கல. வேற லெவல்ல இருக்கு, ஆனா கீழே கொஞ்சம் கச்சடாவா இருக்கு. மோஸ்ட்லி வந்து தென்னங்குத்து, அப்புறம் கட்டை, அப்புறம் இது ஏதோ மரத்திலோட துகள் தான் இருக்கு. பிரச்சனை இல்லை. ஸோ நல்லா பிளாஸ்டிக் ஃப்ரீயா வச்சிருக்காங்க. யாரா இவரு எங்களுக்கு ஊரை சுத்தி காமிக்க சொன்னா இவருக்கு கமிஷன் வர இடமா சுத்தி சுத்தி காமிச்சிட்டு இருக்காரு. இதுதான் ஸ்பைஸ் மார்க்கெட். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்தான் ஸ்பைசஸ் எல்லாமே வித்துட்டு இருந்ததா சொல்றாங்க. ஆனா இப்ப இது ஸ்பைஸ் மார்க்கெட் மாதிரி இல்ல, ஏதோ கமிஷன் மார்க்கெட் மாதிரியே இருக்கு. போன இடத்துலயே ரொம்ப பிடிச்ச இடம் இந்த இடம் தான். வேற லெவல்ல இருக்குங்க பேலஸ் எல்லாமே. அந்த டைம்ல வந்து கேரளால ஒன் ஆஃப் த பீப்புள்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல ஆண்டிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இங்க டச்சஸ் பீப்புள்ஸ் இங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கான பேலஸ் தான் இது. ஸோ முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்களோட எடுத்துட்டு போவாங்க இல்லையா ராஜா ராணிங்கெல்லாம். ஸோ அது எடுத்துட்டு போற இடம்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அதுல இருக்க மாதிரி பெயிண்டிங்ஸ், டச்சஸ் டிராயிங்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்மளோட ராமாயணத்தை பத்தி டிராயிங்ஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்க நல்லா இருக்கு. இந்த பிளேஸ்க்கு வந்து கேனனோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க மறுபடியும் பேர் மாறி இருக்கு, கவுச்சி. அவங்க ஊர் பேர் மாதிரி சொல்லியிருக்காங்க, கவுச்சி. பார்க்க நல்லா இருக்குல்ல. ஸோ பாருங்க, அந்த காலத்து கதை எல்லாமே பாத்தீங்கன்னா மரத்தினால்தான் உண்டாக்கியிருக்காங்க. இந்த காலத்துக்கான மன்னர்களோட ஹிஸ்டரிஸ் இங்க இருக்கும். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததான் வந்திருக்கிறது ஜூ டவுன்.
எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஏய், இதெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. ஐயோ, இந்த இடம் பார்க்கும்போது எனக்கே ஏதோ ஒரு யூரோப்பியன் கண்ட்ரில நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்குது. சரி, மோஸ்ட்லி இங்க இங்கிலீஷ் பீப்புள்ஸ் அண்ட் அங்க இருக்க ஃபாரினர்ஸ் வந்து பாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நல்லா இருக்கு. இதெல்லாம் பார்த்து முடிஞ்சதுக்கு அப்புறம் டைரக்டா ஜூ சர்ச்சுக்குள்ளார போயிட்டோம். அந்த இடத்துல இருக்க ட்ரெடிஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வியந்துட்டு மறுபடியும் வெளியே வரும்போது பார்த்தா ஜியோட சிம்பிள் இருக்குங்க. இங்க எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு ஸோ டைரக்டா நாங்க என்ன ஐடியா பண்ணியிருந்தோம்னா லுலு மாலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா ஒரு ஐடியா பண்ணியிருந்தோம். ஸோ கொச்சியிலேயே லார்ஜஸ்டான ஒரு மால் தான் லுலு மாலு. இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னா கீழே வந்து பஃபே மாதிரி இருக்கும். ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கிட்டு போயிட்டு நம்ம ஃபுட் கோர்ட்ல உட்காந்து சாப்பிட்ற மாதிரி. சிக்கன் மாதிரி தான் இருக்குல்ல. இது பாத்தீங்களா, இது வந்து மால் டு மெட்ரோ கனெக்ஷன். ஸோ மாலுக்கும் மெட்ரோக்கும் கனெக்ட் பண்றதுக்கான ஒரு பிரிட்ஜ் மாதிரி இது இருக்கு. பாக்குறதுக்கு எப்படி இருக்கு பாருங்களேன், வேற லெவல்ல இருக்கு இது. சுற்றுப்பயணம் எல்லாமே முடிஞ்சு டைரக்டா நம்ம சென்னை போயிட்டு இருக்கோம். செம்மையா இருக்கு, நல்லா இருக்கு ஷேக். ஆக்சுவலா சென்னையில குடிக்கிறது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மாதிரி இருக்கும்ல சென்னையில, ஆனா சீரியஸா இது நல்லா இருக்கு ரியலா. நீங்களும் ட்ரை பண்ணீங்க கேரளா வந்தீங்கன்னா